بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وبه نستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என் அருமை பெரியார்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு சலாம், தஹியா ஹாலிதா, சொர்க்கலோகத்தின் கொடை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் ஓதத் தெரியாத எழுதத் தெரியாத ஒருவர் உம்மி என்று அழைக்கப்படுவார். குர்ஆன் ஓத எழுதத் தெரியாத ஒருவர் ஹல் யஜூஸு லஹு, இதான் கேள்வி, ஹல் யஜூஸு லஹு யக்ரஅ பிசூரத்தின் வாஹிதத்தின் பஅதல் ஃபாத்திஹா ஃபி ஜமீ ரகாத். தொழுகையின் அனைத்து ரகாத்துகளிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின் ஒரு சூறாவை மாத்திரம் ஓதுவது ஜாயிஸ் ஆகுமா? ஒரு சூறா மாத்திரம் அவருக்கு பாடம் இருக்கின்றது. எல்லா ரகாத்துக்களிலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முதல் 2 ரகாத்திலேயும் வேறொரு சூறாவை ஓதுவது சுன்னாம். அப்படியான வேளையிலே ஒரு சூறாவை 2 ரகாத்திலும் ஓதுவது ஜாயிஸ் ஆகுமா என்ற கேள்விக்கு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த உம்மி என்று அழைக்கப்படுகின்ற எழுத வாசிக்க தெரியாத, குர்ஆனை மனனம் செய்யாத, லஹ்ஃபது மின் கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே ஒரு சூறாவை தவிர வேறு சூறாவையும் ஒரு மனனம் செய்யாத ஒருவர், அவர் ஃபலா ஹரஜ அலைஹி, அவர் மீது குற்றமில்லை, யுரத்திதஹா ஃபி ஜமீ ஸலவாத் பஅதல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு அனைத்து தொழுகைகளிலும் அதை திரும்ப திரும்ப ஓதுவதிலே குற்றம் கிடையாது. லுஹுர் தொழுகையாக இருந்தால் என்ன, அஸ்ர் தொழுகையாக, மக்ரிபு தொழுகையாக, இஷா தொழுகையாக, சுபஹு தொழுகையாக இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப ஓதுவதில் எந்த தவறும் கிடையாது. யாராவது ஒருவர் ஒமத் தலீல் அலா தாலிக, அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் நாம் சொல்வோம், அல் முஸம்மில் அத்தியாயத்தில் 20வது வசனம், ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆனினின்றும் இயன்ற ஒன்றை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்ற இந்த வசனமும், ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ்லே வந்திருக்கிறது, இக்ரவு மா தயஸ்ஸர மஅக்கும் குர்ஆன், குர்ஆன் என்றும் உங்களோடு இலேசான ஒன்றை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று வந்திருக்கிறது. ஆகவே எது இயன்றதாக இருக்கின்றதோ அதை திரும்ப திரும்ப ஓதுவதிலே தவறில்லை என்பதைத்தான் நாம் காணுகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாவற்றையும் அறிந்தவன். வஸ்ஸலாம்.